ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எடுத்துக்காட்டு 2/50 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 2/50 0.666 ஓகேவா? இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். என்ற எண்ணின் விகிதமுறு வடிவம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. விகிதமுறு வடிவம் அப்படின்னா அந்த பை போட்டு P/Q டைப்பில் எழுதுவோம் இல்லையா, அதுதான் விகிதமுறு வடிவம். ஓகேவா? அந்த மாதிரி பை போட்டு எழுதணும். இப்போ அதுதான் கேட்குறாங்க. தீர்வு பாருங்கள். இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இந்த 0.666 இந்த மாதிரி இருக்கா? இப்போ இதை நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா 0.6 + 0.06 + 0.006 + 0.00006 + அப் டு ஓகேவா? இதே மாதிரி இப்படி நான் எழுதுகிறேன். இது ஏன் அப்படின்னா இப்போ இதுவும் ஈக்குவல் தான் பாருங்கள். ஓகேவா? இதை நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னாலும் நான் இங்கே கூட்டுட்டா, அதாவது 0.6 0.06 0.006. இப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் கூட்டினீங்கன்னா இப்போ இங்கே இது கடைசி, அப்போ இதுக்கு 6 தான் வரும். இது இங்கே வருதா, செகண்ட் டிஜிட் எடுக்கும்போது இங்கேயும் 6 தான், இதை கூட்டும் போது இங்கேயும் 6 தான். அதே மாதிரி வருதா 0.666 இதே மாதிரியே வருதா? ஸோ இதை நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போது இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஃபார்முலா என்னது? இதோட விகிதமுறு வடிவம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் முடிவுறா உறுப்புகள் தானே இருக்குது. ஓகேவா? அதாவது இவ்வளோ அப்படின்னு இல்லை, இதில் இந்த மாதிரி 666ன்னு போய்கிட்டே இருக்குது. அப்போ இதுவும் அதே மாதிரி தானே இருக்குது. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பெருக்குத்தொடர் வரிசையின் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் கணக்கிடுறதுக்கான அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எப்பவும் கண்டுபிடிக்கிற மாதிரி AR எல்லாமே எடுத்து எழுதிடலாமா? அப்போ A = என்ன வரும்? ஏங்கிறது ஃபஸ்ட்டு தானே, முதல் உறுப்பு 0.6. அடுத்து ஆறுங்கிறது எப்படி எடுப்போம்? பெருக்குத்தொடர் வரிசையில் எப்படி எடுப்போம்? அதாவது T2/T1 T2/T1 ஓகேவா? T2ங்கிறது பாருங்கள் 0.06/T1 T1ங்கிறது 0.6. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணணும். கீழே புள்ளி இருந்தால் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ கீழே புள்ளியை எடுக்கணும். ஓகேவா? இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 0 வர நம்பராலேயே பெருக்கிடலாம். ஓகேவா? இப்போது பெருக்கல் 100ன்னு போட்டுடலாம். இப்போ கீழே பெருக்குனா மதிப்பு மாறாமல் இருக்க மேலேயும் பெருக்கணும். அப்போ பெருக்கணும் அப்படின்னா இங்கே 2 0 இருக்குது. அப்போ புள்ளி 2 ஸ்தானத்தில் இந்த சைடு வரும்போது புள்ளி வெளியே வந்துடும். அப்போ பேலன்ஸ் 6 மட்டும் இருக்கும். இங்கே ஒரு ஸ்தானத்துக்கே புள்ளி வெளியே வந்துடும், ஒரு 0க்கு. இன்னொரு 0 இருக்கு இல்லையா? அப்போ 10ஆல் பெருக்கும்போது அது 60ன்னு ஆயிரும். இப்போ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1 6 6 5 60. அப்போ 1/10ன்னு வருதா? 1/10 அப்படின்னா அதாவது பெருக்கும்போது புள்ளி இந்த சைடு வருமா, வகுக்கும்போது புள்ளி இந்த சைடில் வரும். அப்போது இங்கே 10ஆல் வகுக்கும்போது ஒரு 0 இருக்குது. அப்போ புள்ளி ஒரு ஸ்தானம் தள்ளி வந்துச்சு அப்படின்னா புள்ளி 1, அதாவது 0.1. ஓகேவா? இதுதான். அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 0.1. இப்போ AR எடுத்துட்டோம். ஃபார்முலா எழுதிடலாமா? ஃபார்முலா என்ன? பெருக்கு தொடர் வரிசை. இங்கே முடிவுறா உறுப்புகள், அதனால் நம்ம முடிவுறா அந்த உறுப்புகளுக்கான ஃபார்முலா எழுதுகிறோம். ஓகேவா? பெருக்கு தொடர் வரிசையின் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல். ஃபார்முலா என்னது? S∞ = A/1 - R. ஓகேவா? இதுதானே ஃபார்முலா. இப்போ இதில் இந்த S∞, அதாவது அந்த முடிவுறா உறுப்புகள் அந்த தொடர் வரிசையவே நம்ம எழுதிடலாம். அதாவது 0.666, அதாவது 0.6 + 0.06 + 0.006 இந்த மாதிரி நம்ம எடுத்தோமா? அப்போ இதோட கூடுதல் அப்படின்னா A/1 - R. அப்போ ஏங்கிறது பாருங்கள், ஏங்கிறது 0.6/1 - 0.1. ஓகேவா? இப்போ = 0.6/1லேருந்து 0.1 போயிடுச்சு அப்படின்னா 0.9ன்னு வருமா? இப்போ இந்த ரெண்டையுமே கேன்சல் பண்ணணும். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், கீழே புள்ளி இருந்தது அப்படின்னா கேன்சல் பண்ண முடியாது. அப்போ புள்ளியை வெளியே எடுக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி தானே புள்ளி இருக்குது. அப்போ ஒரு 0 வர நம்பரால் பெருக்கலாம். எதால்? 10ஆல் பெருக்கலாம். பெருக்கணும் அப்படின்னா மதிப்பு மாறாமல் இருக்க மேலேயே 10ஆல் பெருக்கணும். அப்போ இங்கே 10ஆல் பெருக்கும்போது இந்த புள்ளி இங்கே வெளியே வந்துடுமா? அப்போ 6ன்னு ஆயிருமா? இங்கே 10ஆல் பெருக்கும்போது கீழே 9ன்னு ஆயிருமா? இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் 2 3 6 3 9. அப்போ ஆன்சர் எவ்வளோன்னு வந்திருக்கு? 2/3. இதுதான் அவங்க கேட்டது. ஓகேவா? எனவே 0.666 என்ற எண்ணின், இதுதானே P/Q ஃபார்மேட். ஓகேவா? இதுதான் நான் சொன்னேன், P/Q வடிவம். எண்ணின் விகிதமுறு வடிவம் 2/3
ஆகும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆக போகுது. விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.